தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கட்சியை ஒரு சனாதன கூட்டத்திலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரவிக்குமார் உள்ளிட்டோர் முன்வைக்கிறார்கள். இன்னொரு புறம் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் ராமதாசுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, ஏற்கனவே பாஜக கூட்டணிங்கிறது டாக்டர் ராமதாஸ் எடுத்த முடிவு தான். அது எப்படி ரவிக்குமார் சொல்லுவாரு அந்த முடிவுக்கு ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லைன்னு? தோத்து போனதுனால அந்த முடிவை ஒருத்தர் மேல ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்ஃபன்ங்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர மற்றபடி கூட்டணி முடிவுகள் இந்த பிரச்சனைக்குள்ள வந்ததா நான் கருதல. ஏன்னா ஒன்னாதான் இருக்கிறாங்க, ஒன்னாதான் அந்த கூட்டணி முடிவு எடுத்தாங்கன்னு கருதுறேன். கட்சியை யார் கண்ட்ரோல் பண்றது, யார் ஆதிக்கத்துல கட்சி இருக்கிறது, கட்சியில யார் முடிவுகளை எடுப்பதுங்கிறதா இங்க முக்கிய பிரச்சனையா நான் கருதுறேன். இதுல தமிழ்குமரன் ஜி.கே. மணிக்க மகன் இளைஞரணி தலைவராக முதல்ல நியமிக்கப்பட்டாரு. அது அவருக்கு அன்புமணி நெருக்கடிகளை கொடுத்தாரு. அவர் ஃபங்க்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு அதை ராஜினாமா பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. அதற்கு பிறகு டாக்டர் ராமதாஸோட மகளோட மகன் முகுந்தன், அவர் நல்ல ஆர்கனைசர், அவர் இளைஞரணி தலைவர் பொறுப்புல நியமிக்கப்பட்டாரு. அதுல பிரச்சனை தெளிவா வந்தது. இப்ப அந்த பிரச்சனைகள் இதோட வெளிப்பாடு தான் டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு கட்சி தலைவர் பொறுப்பை எடுத்திருக்கிறாரு. கூட்டணிங்கிறத பொறுத்த அளவுல 2024 கூட்டணி ராமதாஸும் உடன்பட்டு ராமதாஸின் முழு முடிவோடு எடுத்தப்பட்ட ஒரு முடிவாகத்தான் நான் கருதுறேன். அதுல இன்னும் வேறுபாடுகள் இருக்கு. 2026 பாமகவுக்குன்னு ஒரு வியூகம் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இருக்கலாம். அது ராமதாஸும் அன்புமணியும் சேர்ந்துதான் அந்த கூட்டணி வியூகத்தை எடுத்திருக்காங்க. தனித்தனியா இருந்தாங்கிறதுக்கு எந்த தரவுகளும் இல்ல. நாளைக்குள்ள விஷயத்துல ராமதாஸ் என்ன நினைப்பாருன்னா, அவர் வில் பவரோட இருப்பாரு. கடைசியில முடிவு பண்ணிக்கலாம், நம்மளை மீறி வட தமிழகத்தோட அரசியல் நிற்காது, நாம தான் இதுல பெரும் பங்கு வைப்போங்கிறதுல அவர் நிற்கலாம். அன்புமணியை பொறுத்த அளவுல அமித்ஷா இன்னைக்கு பார்க்க போறாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஒருவேளையில இன்னைக்கு நம்ம பாஜக கூட்டணியில இருக்குன்னு இன்னைக்கு கமிட் பண்றது சரியா இருக்காதுதான் ராமதாஸுக்கு வீவா இருக்கும். அங்கதான் ஒரு கேள்வி இருக்கு. அமித்ஷாவை பார்த்து கூட்டணியை தாமாக அன்புமணி முடிவு செய்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அதிரடி மாற்றமான நடவடிக்கை அது இல்ல. அப்படி பேசப்படுது. அந்த அளவுக்கு ஒரு பார்கெனிங்கிறது கடைசியில சீட்டு என்னங்கிறது பேசிதான் ஒரு கூட்டணி முடிவு பண்ணுவாங்கிறத ராமதாஸ் பல முறை வில்பவரோட பல கூட்டணி பேரங்கள்ல சாதிச்சவருங்கிறது அன்புமணிக்கும் தெரியாம இருக்காதுன்னு நான் கருதவில்லை. ஏன்னா நீங்க அந்த வக்போர்டு இதுல பாஜகவையும் பகைக்காம அவங்க ஆதரவும் தெரிவிக்காம பேரத்துக்கான ஒரு நடுநிலைமை தான் வகிச்சாங்க. பாஜக கூட்டணி பாமக கூட்டணிங்கிறது எடுத்துல உடனே போய் சேரக்கூடியவங்க இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2வது இடத்த வட தமிழகத்துல முடிவு செய்ய ஒரு கட்சியாட்டு பாமக இருக்கிறது உண்மை. அந்த கோல்ட டக்குன்னு விட்டுக்கிட்டு எங்கேயும் போய் நிற்கக்கூடியவங்கன்னு நான் கண்டிப்பாக பார்க்கவில்லை. அவங்க கடைசி நேரத்துலதான் முடிவெடுப்பாங்க, வில் போறவர் தான் முடிவெடுப்பாங்க. கூட்டணி தொடர்பான பிரச்சனையா இதை நான் பார்க்கல. பட் பொது புத்தியில கூட்டணி தொடர்பான பிரச்சனையா இது பேசுறதுதான் மக்கள் மத்தியில ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்குது. ஒருவேளை இது உட்கட்சி விவகாரமோ அல்லது கருத்து மோதலாக இருந்தது அப்படின்னா இது ஒரு பிளவை ஏற்படுத்தாதா இந்த முடிவு? கண்டிப்பா பிளவை ஏற்படுத்தாரு. நீரடிச்சு நீர் விலகுவதில்லை. பிளவை ஏற்படுத்தினா அந்த கட்சி பெரிய பலகீனத்தை சென்றடையும். அந்த கட்சிங்கிறது டாக்டர் ராமதாஸ் தான். அவர் முடிவு தான் ஃபைனல்ங்கிறத அன்புமணி ஏற்றுக்கிட்டு போறதுதான் அன்புமணிக்கு எதிர்காலத்துக்கும் நல்லது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தான் இந்த மாதிரியான செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அப்படின்னா களத்திற்கு பாமக தான் தயாராக இருக்கிறோம், நாங்க தான் கூட்டணிக்கான அந்த விண்டோ ஓபன் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்கிறத சொல்லாம சொல்றாங்களா? கண்டிப்பா அவங்க கூட்டணி அரசியல் தான் போறாங்க. அவங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் தான் போவாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையில எடப்பாடி அதிமுக பிஜேபி ஆப்ஷனை ஓபன் பண்ணது அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கு. அதுதான் அவங்களுக்கு இக்கட்டான நிலைமை. பாஜகவும் அதிமுகவும் ஒரே நேர்கோட்டுல ஒரு கூட்டணி ஆப்ஷனை ஓபன் பண்ணி போறதுதான் அவங்களுக்கு பார்கெனிங் பிரச்சனை, பார்கெனிங் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது. சப்போஸ் என்டிஏயும் அதிமுகவும் தனித்தனி அணியாக இருந்தால் என்டிஏக்குள்ள இருந்துகிட்டே அதிமுக கிட்ட பெரிய அளவுக்கு பார்கெனிங் பண்ணலாம், அல்லது அதிமுக காட்டியே என்டிஏக்குள்ள பார்கெனிங் பண்ணலாம். இன்னைக்கு அவங்களே ஒன்றாக ஒரு அணியாக வருவாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள பாமகவுக்கு பார்கெனிங் வீழ்ச்சி அடையுது. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.